ஹாய் கைஸ், நீங்கள் மட்டும் லெமன் ஜூஸ் தான் போட போகிறேன். அதனால நான் லெமனையும் ஜூஸையும் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன இங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் டம்ளர் இருக்குது, அப்புறம் லெமன், கத்தி, சால்ட்டு, அப்புறமா அந்த ஜூஸ் நான் குடிக்க வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம லெமன் கட் பண்ணிக்கலாம். எப்போயுமே நம்ம ஸ்டீலாக தானே கட் பண்ணுவோம். கட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டம்ளர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம டம்ளர் தான் முக்கியம், அதனால் நம்ம டம்ளர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லெமனை நல்லா புழிஞ்சுக்கலாம். பிக்க வரல, ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஆஃப் லெமன் மட்டும் புழிஞ்சால் போதும். ஏன்னா நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப மாறிடும். அப்புறம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் லெமனே அப்படியே டம்ளர் ஃபுல்லாக வடிஞ்சிடும். ஸோ அதனால நான் இது பண்ணிட்டேன். ஸோ நல்லா நம்ம புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ சால்ட்டை உங்களுக்கு சால்ட்டை திறந்துக்கலாம். திறக்கிறது நம்ம ஸ்டைலாக தானே பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ஸ்டைலாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திறந்தாச்சு. ஸோ இது 1 டீஸ்பூன் போடணும். ஸோ இப்போ எடுத்து போட்டுக்கலாம். லைட் போட்டுக்கிறேன். ஸோ நான் குட்டியோண்டு ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். நான் கையில் எள்ளி போட்டால் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஷுகரில் போடும்போதுமே அது எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கும். ஸோ அதனால் கேமரா மாற்றி பிடிச்சிக்கிறேன், அதனால இவ்வளோ லேட்டு. ஸோ இப்போ எடுத்து போட்டுக்கலாம். இந்த 1 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அது கேட்டுட்டு தான் போட்டேன், நானாக போடல. ஸோ இப்போ நீங்கள் கலக்கிக்கலாம். நம்ம என்கிட்ட ஸ்பூன் இல்லாதனால நான் கத்தியை வச்சு கலக்கிக்கிறேன். இப்போ ஸ்டைலே நம்ம மூடிக்கலாம். கத்தியை வச்சு கலக்கிறேன். சின்ன பசங்க யாருமே கத்தியில் வச்சு கலக்கிறாதீங்க. ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கலக்குங்க. நல்லா கலக்கிடுங்க. நான் யூஸ் பண்ணுறது என்னன்னா இந்து உப்பு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நேரம் ஆகும் அது கரைய. ஸோ ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்கும். ஸோ கரையவே ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம கலக்கிக்கிட்டே உட்காந்துருக்கும். ஸோ கலக்கியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கத்திலே நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். ஸோ யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி அவங்களுக்கு தேவையான அளவு போட்டாலே போதும். ஆனால் ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ தண்ணி ஊற்றி வச்சு நல்லா ஆற்றிக்கலாம். ஃபஸ்ட் கேமரா மாற்றி பிடிச்சிக்கிட்டேன், ஏன்னா பிரச்சனை ஆயிரும். நல்லா கொஞ்சம் தலைகீழாக தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா நம்ம நல்லா ஆற்றிக்கிட்டோம்னா அவ்வளோதான். அப்போ நம்மளோட ஜூஸ் ரெடியாக போகுது. ஸோ நான் ஏன் இவ்வளோ டைம் ஆற்றிட்டுருக்கேன்னா, நான் சொன்னேன்ல இந்து கரைய கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். நீங்கள் வாங்கி பாருங்கள். எங்கள் கிராண்ட் மதர் தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும். அதாவது எங்கள் அம்மா பார்த்தா அம்மாச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்பாக்கிட்ட கொடுப்போம். அப்பா செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஸோ பாய் டாடா. ஸோ அப்போ நம்ம துடைச்சி விட்ருவோம். இல்லைன்னா எங்கள் அம்மா என்னென்ன திட்டுவாங்க. இந்த துணியிலே தொடச்சிருவோம் நல்லா. ஏன்னா இங்கே தான் படுத்து தூங்குவோம். ஸோ அதனால் நீட்டாக இருக்கணும்ல. இப்போ தொடச்சி தூக்கி போட்டுருவோம். ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம ரெடி பண்ணதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாய் டாடா பாய்.